ஆக்டர் எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ஒரு படம் பண்ண போறாரா அப்படிங்கறதாங்க இப்ப நிறைய பேர் கேள்வியா இருந்துட்டு இருக்கு. என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா மும்பை போயிருக்காரு. அதுவும் சஞ்சய் லீலா பான்சாலி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஃபேமஸான டைரக்டர். அவருடைய ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே போயிருக்காருங்க. சோ இப்ப சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா அப்ப சஞ்சய் லீலா பான்சாலி இயக்கத்துல எஸ்கே படம் பண்ண போறாரா, அப்ப பாலிவுட்ல எஸ்கே என்ட்ரி கொடுக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்ப எஸ்கே பாலிவுட்ல ஒரு படம் பண்ண போறாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு எதுவுமே கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. சோ எதுவும் அப்டேட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிங் டெபியூ திரைப்படம் அருண் மாத்தேஸ்வர் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரோ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமா சைலண்டா தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ சீக்கிரமா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இப்போ லோகேஷ் கனகராஜ் அடுத்ததா எந்த படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது கைதி 2 படத்தை தாங்க ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைதி 2 படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சோ லோகி அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவாரா, எந்த படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சோ இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கைதி 2 படத்துக்கே அவர் வந்துட்டாரு. சோ இப்போ கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா மார்ஷல் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி லோகியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அருண் மாத்தேஸ்வர் இயக்கத்துல படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. சோ இவங்க ரெண்டு பேருமே அந்த படத்தை முடிச்ச உடனே இமிடியேட்டா இந்த கைதி 2 படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ எல்சி ஃபேன்ஸ்க்குலாம் பிக் நியூஸா தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஏதாச்சும் எல்சி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜினி கமல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்ப லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாருங்க. ஆக்சுவலா கமல்ஹாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா லோகியே இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனா சூப்பர் ஸ்டார் தான் வந்து பார்த்தா நல்ல கதையை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா 3 கதை சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லியிருக்காருங்க. சோ அந்த 3 கதையுமே பார்த்தீங்கன்னா நல்ல வயலண்டான ஸ்டோரி. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் லைட்டா ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. சோ அதனால இந்த 3 கதையுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயலலிதா 2 செட்ல டைரக்டர் நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு லைட்டான ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாரு போல. சோ அந்த கதை சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்சி போய் இப்போ இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் நெல்சன் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சோ அதனால லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கைதி 2 படத்தை ஸ்டார்ட் பண்றாரு. சோ நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா 2 படத்தை முடிச்ச உடனே இமிடியேட்டா இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ ஃபைனலி இந்த ரஜினி கமலும் இணையற படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பு நெல்சனுக்கு போய் சேர்ந்திருக்கு. சோ நெல்சனுடைய ப்ராஜெக்ட்டை பத்தி ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்டர் ஜூனியர் என்டிஆர் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இப்ப ஜெயலலிதா 2 படத்தை முடிச்ச உடனே நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் படத்துக்கான பேர் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஆனா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ரொம்பவே பெரிய ப்ராஜெக்டா தான் இருக்க போகுது. அதனால ப்ரே ப்ரொடக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். சோ அதனால சூப்பர் ஸ்டார் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கேப்ல ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே இது தெரியுங்க. சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சியோட இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு. அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா KH 237 அந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ இதுலயும் சூப்பர் ஸ்டார் சுந்தர் சி பண்ற அந்த ப்ராஜெக்ட் பத்தி கூடுதலா வர தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி என்டர்டைனர் திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் நம்ம பார்க்க போறோங்க. ரத்தம் சண்டை அப்படி இல்லாம ஒரு லைட் ஹார்டட் காமெடி என்டர்டைனரை நம்ம பார்க்க போறோம். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஃபைனலி இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் மகேஷ் பாபுவோடைய SSMB 29 படத்துடைய மியூசிக் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்றா அப்படிங்கிறத அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் MMK ரமணி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப இந்த படத்துக்கான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க இல்லையா. சோ அந்த ப்ரோமோக்கான மியூசிக் ஒர்க் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக அந்த ப்ரோமோவை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வரைக்கும் நவம்பர் மந்த் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஷாலுடைய மகுடம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா டப்பிங் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ எப்படியாச்சும் இந்த படத்தை சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அடுத்த மாசம் நவம்பர் எண்டுல பார்த்தா விஷால்
வந்துட்டு சுந்தர் ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ அதனால இந்த மகுடம் ப்ராஜெக்ட்டை சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ முடிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ராம் சரணுடைய பெட்டி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய அடுத்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி படத்துக்கான 60% ஷூட்டிங் வந்து முடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே முடிக்க போறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த மாசம் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பெட்டி படம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி அடுத்த வருஷம் மார்ச் 27ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது போக ராம் சரண் வந்து பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பேனர்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. என்னோட லைகா ப்ரொடக்ஷன்ஸா அவங்களும் இந்த படம் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்பீங்க. எஸ் இப்ப லைக் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன படங்களை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் சேதுபதியும் பாண்டியராஜும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த படத்தை பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லைகா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு என்னன்னு தெரியல இப்ப ராம் சரणाச்சும் ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் டேரக்டர் யாரு அப்படிங்கறது ஃபிக்ஸ் ஆகல. ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ராம் சரண் வந்துட்டு லைகா ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கருணாசுடைய சன்னான கென் கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஃபிலிமை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கவும் செஞ்சு அவரே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸும் பண்றாருங்க. ஸோ நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கான பூஜா வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. ஆனா இப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. படத்துக்கான டைட்டில் வந்து ரிவீல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிவி பிரகாஷுடைய மென்டல் மனதில் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான 60% ஷூட்டிங்கை இப்போ வரைக்கும் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ செல்வராகவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்த படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த படத்தோடைய கதையை வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸோ இதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.